உலகெங்கும் இருக்கும் ஆன்மீகம் டாக்ஸ் குழுமத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சனிப்பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். என்ன சார் திடீர்னு சனிப்பயிற்சி போன வருஷம் தானே வந்தது? எஸ், போன வருஷம் வந்தது, இந்த வருஷமாக வருது. என்னென்னா போன வருஷம்ன்றது நம்ம திருக்கணிதம் பிரகாரம் பார்த்தது. இந்த வருஷம் வாக்கியம். நம்ம ஜாதக முறையில் 2 இருக்குது, திருக்கணிதம் வாக்கியம். வாக்கியம்ன்றது தான் பழைய முறைகள் வச்சு நம்ம பார்க்குறது. திருக்கணிதம்ன்றது ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் மாதிரி. இன்றைக்கி முக்கால்வாசி பேருக்கு மேலேயும் இல்லை ஆல்மோஸ்ட் 80 to 90% திருக்கணிதம் தான் பார்க்குறாங்க. பெரும்பாலான சாஃப்ட்வேர் 90% திருக்கணிதம் தான். இருந்தாலும் பழைய வாக்கிய முறையும் இன்றைக்கும் ஃபாலோ பண்ணப்படுது. முக்கியமாக கோவில்களில் மெயின் சனீஸ்வர பகவானவே திருநள்ளாறு கோவில், அங்கே பூஜை முறைகள்லாம் வாக்கியம் பிரகாரம் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் நம்ம நிறைய மக்கள் அதை பற்றி கேட்டதுனால வாக்கியம் பிரகாரம் நடக்க போகிற சனி பயிற்சியெலாம் பார்க்க போகிறோம். ஒரு ராசியாக உங்கள் ராசிக்கு என்னென்ன நம்ம இந்த சனி பயிற்சியால் என்னென்ன நல்லதெல்லாம் நமக்கு நடக்க போகுது, எந்தெந்த விஷயத்துலலாம் நடக்க போகுது, அதுக்கு என்னென்ன பண்ணணும், கூட என்னென்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாதகமாக இருக்குது, இல்லை அதுலேருந்து நான் எப்படி தப்பிக்கிறது, அதுக்கு என்னென்ன வழிபாடுகள் பண்ணணுன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க. மிதுன ராசி, மிதுன லக்னம். சனி பயிற்சிக்கு உங்களுக்கும் பெரிய பாதிப்புலாம் எதுவும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் உங்கள் வீட்டில் தான் இருக்கார். அதனால் அதில் தான் ஒரு பெரிய பிரச்சனையாக கிடையாது. நல்லபடியாக போயிட்டுருக்கு. உங்களுக்கு சனி பகவான் எங்கே பார்த்துட்டு இருக்காருன்னா உங்களுடைய 4ஆம் வீட்டை பார்ப்பார், உங்களுடைய 7ஆம் வீட்டை பார்ப்பார், அப்புறம் உங்களுடைய 10ஆம் வீட்டை பார்ப்பார். அப்போனா என்ன நடக்க போகுது? உங்களுக்கு ஏற்கனவே கையில் காசு வரும், ஃபேமிலியெலாம் சந்தோஷம் இருக்கும். 4ஆம் வீடுன்றது இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நீங்கள் கையில் காசு வருதுன்னு சொல்லிட்டு கண்ணு முஞ்சி தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா கஷ்டம். அதுவும் நீங்கள் புத்திசாலின்னு இந்த ஸ்டாக் மார்க்கெட் ப்ரெடிக்ஷன்லாம் பண்ணுவீங்க. ஸ்டாக் மார்க்கெட் ப்ரெடிக்ஷன் பண்ணி மற்றவங்க சொல்கிறது ஓகே, உங்கள் பணம் போட்டால் வருமானத்தை ஒரு தடவை ஜாகிரதையாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இப்போ 7ஆம் வீட்டை சனி பகவான் பார்க்குறதுனால புதுசாக கல்யாணத்துக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு தான் சின்ன சின்ன தடங்கள் இருக்கும், ஆனால் கல்யாணம் நடக்கும். ஏன்னா குரு பகவானும் பார்க்குறாரு. அப்படின்னா என்ன பண்ணணும்? தடங்கள் வரும், அதை முட்டி மோதி போனீங்கன்னா நல்லது நடக்கும். எல்லா ப்ராப்ளம் கூடயும் ஒரு சொல்யூஷன் இருக்குது, சொல்யூஷன் கூட ஒரு ப்ராப்ளமும் இருக்குது. சரிங்களா? இதுதான் நியதி. ஓகே. ஸோ கல்யாணம் நடக்கும், கொஞ்சம் முட்டி மோதி ட்ரை பண்ணிங்கன்னா தாராளமாக கிடைக்கும். 10ஆம் வீடுன்றதும் பிஸ்னஸ் வீடு. ஸோ நீங்கள் மிதுனம் கிட்டலாம் அவ்வளோ சீக்கிரம் பாலிடிக்ஸ் பண்ண முடியாது. ஆனால் அவங்களே ஷார்ப்பாக இருப்பாங்க, அவங்களே சில பேர் பாலிடிக்ஸ் நல்லா பண்ணுறவங்க. இருந்தாலும் நம்ம வீரத்தை காட்டுறதுக்கு இது நேரம் கிடையாது. இப்போ உங்கள் ஆஃபீஸுங்களெல்லாம் அடுத்து 2-2.5 வருஷத்துக்கு ஏன்னா பாலிடிக்ஸ் போயிட்டுருக்கு, அன்வான்டாக ஏதாவது போயிட்டுருக்குன்னா தள்ளி இருக்கிறது நல்லது. பிஸ்னஸ் லைட்டாக டல் அடிக்கிற மாதிரி இருக்கும், அது நம்மளை ப்ளேம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. காலகட்டம் அந்த மாதிரி சில தெய்வ வழிபாடுகள் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள், ஒர்க் ஆகும். தெய்வ வழிபாடுகள்னால் பெருமாள் வழிபாடு, கிருஷ்ணர் வழிபாடு ரொம்ப நல்லது. நீங்கள் முக்கியமாக ஹரி அந்த மாதிரி பேர் இருக்கிற கோவில்கள் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. திருவாதிரையாக இருந்தால் நீங்கள் நடராஜர் வழிபாடு ரொம்ப நல்லது. சிவன் கோவில்களில் இருக்கிற சனீஸ்வர பகவான், சனீஸ்வர பகவான் சிவன் கோவில் தான் இருப்பார், அங்கே போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. மங்கள சனீஸ்வரர் எங்கே இருக்காருன்னு பாருங்கள். ஜேஷாதேவி, அவர் மனைவி ஜேஷாதேவி, குளிகை, மாந்தி பகவானோட மங்கள சனீஸ்வரர் பகவான் நிறைய கோவிலில் இருக்காருங்க. நம்ம திருக்கொல்லிக்காடுன்னு நினச்சிட்டு தான் அது மட்டும் நினச்சிட்டு ஓடுறோம், அப்படிலாம் கிடையாது. நீங்கள் செங்கல்பட்டில் வந்தீங்கன்னா முக்தீஸ்வரர் கோவில் இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் மங்கள சனீஸ்வரர் கோவில் இருக்குது, அங்கே போயிட்டு வாங்க. மங்கள சனீஸ்வரர் பகவான் அந்த மங்கள ரூபத்தில் வழிபடுங்க, ரொம்ப நல்ல பவர் தரும். சனி பயிற்சி வாக்கியம் பிரகாரம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்றது மெயினான விஷயங்களை கவர் பண்ண. என்னென்ன ஓவராலாக லைஃப் எப்படி இருக்கும், கல்யாணம் பற்றி, படிப்பு, பிஸ்னஸ், ஜாப், வெளிநாடு போகிறது, தூக்கம், உடல் ஹெல்த்து, இது சம்மந்தமாக ஓவராலாக நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்தோம். ஓகே. இப்போ நம்ம 12 கோடி தமிழர்கள் இருக்கோன்னா ஒரு ராசியும் ஒரு கோடி பேர் இருக்காங்க. அதனால் நம்ம 1 கோடி பேருக்கும் ஒரு ராசியும் பொதுவாக சொல்லியிருக்கோம். இது ஒவ்வொருத்தர் ஜாதகப்படி நிறைய விஷயங்கள் மாறும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு முக்கியமானது என்ன தெரிஞ்சுக்கணுன்னா நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள். தனி நபர் ஜாதகமாக பார்த்து இன்னும் டீட்டெயிலாக சொல்லலாம். இது ஒன்று. செகண்ட், சனிப்பயிற்சின்றதுனால எல்லாரும் பதறக்கூடாது. சனி கொடுப்பார், யார் தடுப்பார்னு சொல்லுவாங்க. சனி பகவான் கொடுத்தா யார் தடுக்க முடியும்? அந்த மனுஷன் அள்ளி இல்லை, கொட்டி கொடுக்குறவர். அவர் அவ்வளோ கொட்டி கொடுப்பார். சரிங்களா? அதனால் அவர் ரொம்ப நல்லவர். அவரை நல்லபடியாக வேண்டுங்க.
இந்த சனி பயிற்சியை தாக்கத்தை குறைக்கிறதுக்குன்னு நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லித்தரோம். சனி பயிற்சி தனியாக ஒர்க் ஷாப்பே நடத்துகிறேன். சனி பயிற்சி வந்து எப்படி நம்மளை பார்த்துக்கிறதுன்னு ஒர்க் ஷாப்பே நடத்துகிறேன். அதில் நிறைய விஷயங்கள், விதைகள், தானியங்கள் மூலமாக எப்படி நம்மளை நியூட்ரலைஸ் பண்ணிக்கலாம், கலர் தெரப்பி, ஸ்மெல் தெரப்பி, இதெல்லாம் அதில் சொல்கிறோம். நம்ம எள்ளுலாம் நம்ம சனி பகவானுக்கு எள்ளு விளக்கு போடுறோம்ல, அது பின்னாடிலாம் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது எல்லாமே ஒரு சயின்டிஃபிக் ஃபேக்ட் தான். சரிங்களா? அது இருக்கும்போது அந்த எள்ளோட ஸ்மெல்லு உடம்புல போயிட்டு அது படியும். முக்கியமாக எங்கன்னா மஜ்ஜைகளில் படியும். மஜ்ஜைகளில் தான் நம்மளோட கர்மா ஸ்டோர் ஆகுது. ஏன்னா சனி பகவானோட கதிர் வந்து கிரே கலரில் இருக்கும். நம்ம மஜ்ஜை, மூளை செல்ஸ்லாம் கிரே கலரில் இருக்கும், அங்கே தான் ஸ்டோர் ஆகுது. இது மாதிரி சயின்டிஃபிக்காக எப்படி இது ஒர்க் ஆகுதுன்றத எல்லாமே 100% சயின்டிஃபிக்காக சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம சயின்ஸ் ஒன்றும் வளரல. என்னென்ன டேட்டா இருக்கோ அதை வந்து நம்மளுடைய ஆன்மீகத்தோட கம்பேர் பண்ணி சொல்லித்தரேன். அதை ஃபாலோ பண்ண எல்லாம் நல்லதே நடக்க. சனீஸ்வர பகவான், ஜேஷ்டா தேவி, குளிகன், மாந்தி எல்லாரையும் குடும்பத்தோடு வேண்டிக்கிட்டு உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லதே நடக்க. டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.